எல்லாருக்கும் வணக்கம். மேக்ஸ் சுதீப் நடித்து வந்திருக்கிற படம். அதில் ஒரே லைனில் சொல்லணும்னா மாஸ் கமர்ஷியல் மூவி படம். பார்க்கலாம், அதில் ஒன்றும் குறையில. ஸ்க்ரீன் பிளேயில் ஜம்முன்னு பண்ணிக்கிறாரு டைரக்டரு. அப்புறம் சுதீப் பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் கேமரா மாதிரி இருக்குதுன்னு காமிச்சிக்க மாட்டார், அந்தளவுக்கு சிறப்பாக நடிப்பார். வரலட்சுமி அவங்களும் நல்லா நடிச்சுக்கிறாங்க. இது ஒரே நைட்டில் நடக்கிற கதைங்க, வேறு எதுவும் சொல்ல முடியாது. கைதி படம் மாதிரி தான். கைதி படத்தை ஒரு பேசிக் எடுத்துக்கிட்டு மிச்சம் இவங்களோட இது உள்ளே போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ஜம்முன்னு இருக்குது படம். அதாவது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு தோசையில் நிறைய மசாலாவை கலந்து போட்டால் எப்படி இருக்கு? கைதி படம் தோசைன்னா மசாலா நிறையா கலந்தாங்காட்டிக்கு அது மசாலா தோசை ஆகுது இல்லைங்களா? அந்த கான்செப்டு தான் கைதி பட கான்செப்டு தான். ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற கதை தான் இது. நைட்லேருந்து காலையில் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான். அதாவது மினிஸ்டர் பசங்க 2 பேர் டெய்லியில் மாட்டிக்கிறானுங்க. அவனுக்கு ஃபோன் செக் பண்ண, ஒரு வண்டியுமே ஃபோனில் செக் பண்ணுறப்போ ஒரு 13 வயசு பிள்ளைய பலியல் பண்ணிடுறாங்க, ரேப் பண்ணி இது பண்ணுறாங்க. அவங்க கஞ்சா போதை டிடியில் இருக்கிறானுங்க. அவங்க ஃபோனில் நிறையா வீடியோஸு, தப்பான வீடியோலாம் இருக்குது. அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இறந்துடுறாங்க. அவங்க எப்படி இறந்துடுறாங்க, அந்த மினிஸ்டர்கிட்டருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படி காப்பாற்றினாரு அப்படிங்கிறதான் படத்தோட கதை. செம்மையாக இப்போ ஸ்பீடாக போகுதுங்க படம். ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, சீக்கிரம் ஸ்பீடாக போயிடுச்சு. படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன இந்த வன்முறை அதிகம், வெட்டி குத்து அதான். ஒரு 1000 பேர்த்த அடிக்கிற ஒரு ஹீரோ கதை, அவ்வளோதான் படம். சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான். 1000 பேர்த்த ஒரு ஆளாக அடித்து தீர்த்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது போர் அடிக்காதுங்க. போர் அடிக்காமல் படம் போகும், நல்லா இருக்கும் படம், பார்க்கலாம். அப்புறம் படம் இந்த மாதிரி படத்தில் லாஜிக் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஒரு 1000 பேர் அடிக்கிறத நம்ம அந்த மாதிரி லாஜிக் பார்க்காம படம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி படத்தில் லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் ஒரு 2 மணி நேரம் பொழுதுபோக்கு படமாக பார்த்திங்கன்னா அது நல்லா போகுது படம். ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சின்ன சின்ன ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கேன். அது சுதீப் மட்டும் நல்லா பண்ணிக்கிறாரு. நல்லா இருக்குதுங்க படம். அப்புறம் மெயின் இதோட குறை என்னென்னு 2 விஷயம் சொல்லணுன்னா, ஒன்று மியூசிக் பிஜிஎம் இன்னும் செம்மையாக பண்ணியிருக்கலாம், நல்லாவே பண்ணியிருக்கலாம். பிஜிஎம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது பேக்ரவுண்டில் நம்மளுக்கு இந்த கூஸ்பம் வரும் இல்லைங்களா, உடம்பு சிலிர்த்து பண்ணணும் இல்லையா, அந்த மியூசிக்கு கம்மி. அது இப்போ மியூசிக் பண்ணிக்கிறாங்க ஓரளவுக்கு. ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருந்தால் இன்னொரு படி மேலே இருந்திருக்கு படம். இன்னும் பல படி மேலே போயிருக்கும் படம் அப்படிங்கிறத என்னோடய கருத்து. ஏன்னா விக்ரம் படம் பார்த்திங்கன்னா, கமலஹாசன் பண்ணது, அதில் இதே மாதிரி கமர்ஷியல் தான் அது. ஆனால் அதில் மியூசிக்கு போட்டு நம்மளை ஒரு மாதிரி பண்ணியிருக்கு அந்த படம். அது மிஸ்ஸிங். இதில் மியூசிக் இன்னும் தீம் மியூசிக்கெல்லாம் போட்டு இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்கணும். இது மியூசிக் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்குங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி அப்புறம் இந்த படத்துக்கு எதுக்கு பட்ஜெட் செலவாச்சோ இல்லையா, சிகரெட்டுக்கு பயங்கர பட்ஜெட் செலவாயிருக்குங்க. கரும படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் தம் அடிச்சுட்டே இருக்கிறாருங்க ஹீரோ. மூச்சு விடாமல் கூட ஃபைட் கட்டிடுவார். 1000 ரூபா அடிச்சுட்டு போல் சிகரெட் குடிக்காமல் இருக்க மாட்டேங்கிறாரு. சிகரெட்டை குடிச்சு தள்ளிகிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமியும் சிகரெட் குடிக்கிறாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. மைனஸ்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இதுதான் மைனஸு. தம் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த வன்முறையில் போட்டு எதுக்கு வெட்டி எப்படி தள்ளுறாங்கன்னு தெரியல. வர்ற படம் பூரா இப்படியே வருது. இப்போ 1000 பேர்த்த கொண்டாதான் அவன் பெரிய வீரன் மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு கேஜிஎஃப்பில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கமலஹாசன்லேருந்து, ரஜினிலேருந்து, அஜித், விஜய், இவங்க தமிழ் சினிமாவில் தான் எப்படின்னா, இப்போ கன்னட சினிமா சுதீப்புமே வெட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, சினிமா மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. அப்புறம் பொம்பளை தம் அடிக்கிறத சோஷலிசம் பண்ணுறாங்க. தம் அடிக்கிற தண்ணி அடிக்கிறத நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அதில் பூரா சோஷலிசம் பண்ணுறாங்க. எல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு மேலே படம் பார்க்கலாங்க, ஒரு டைம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அசிங்கமெல்லாம் ஒன்றும் இல்லை, பாட்டு பெருசாக சிறப்பு இல்லை. ஆனால் இன்னும் எனக்கு தெரிஞ்சு மியூசிக்கில் இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கலாம் அந்த டைரக்டர். மியூசிக் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டார். பாட்டும் ஹிட் பண்ணியிருக்கணும். 2 பாட்டு 3 பாட்டு தான் வருது. ஒரு சின்ன பாட்டு ஒன்று, 2 பெரிய பாட்டு வர மாதிரி இருக்குது.
அதில் ஒரு பாட்டு ஸ்டேஷனுக்குள்ளே பாடுற பாட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, கேட்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டு இந்த ஐட்டம் சாங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மொக்கையாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பில்டப்பு அப்புறம் படம் பூரா பில்டப்பு தான். அது நல்லா தான் இருக்குது. பில்டப்பும் கொஞ்சம் நம்ம ஏற்றுக்க முடியாத மாதிரி இல்லை, ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் கதை ஸ்க்ரீன் ப்ளே ஜம்முன்னு பண்ணிக்கிறார். அப்படிங்க போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் ப்ளே ஜம்முன்னு பண்ணிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பெரிய மைனஸ்னு பார்த்தா பிஜிஎம் தான், மியூசிக் தான். மியூசிக் ஒன்று கொஞ்சம் நல்லா வேலை வாங்கியிருக்கலாம் டைரக்டர். அது மட்டும்தான் அவர்கிட்ட மிஸ்ஸிங்கு. ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் எல்லாம் கூட நல்லா தான் இருக்குது. அது பிஜிஎம் மட்டும் அந்த டைலாக் தகுந்த மாதிரி பிஜிஎம் தட்டி தூக்கிதுன்னு வச்சுங்க, நம்ம கை இப்போ நம்ம உடம்பு செலுத்து கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா படம் வேறு லெவலுங்க. அது மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. படம் நல்லா இருக்குதுங்க, படம் பார்க்கலாம். சிறப்பு. எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் நல்ல எண்ணங்களை விதிப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும்.